பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பி அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக தலைமையில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் பி அன்பழகன் போட்டியிடுகிறார். இவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவியை வகித்தவர். அது மட்டுமல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் வேளாண் துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். அவர் தற்போது கரகூர் உள்ளிட்ட கிராம பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் இந்த பிரச்சாரத்தை குறித்து கேள்வி கேட்போம். தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பழக்கமான ஒரு தொகுதியான விஷயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ 6வது முறையாக களம் காண்றீங்க. இந்த களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு புதிதாக இருக்குதா, இல்லை பழக்கமான ஒரு தொகுதியாகவே செயல்படுகிறது? தொகுதி பக்கமே வராத இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு அது புதிதாக இருக்கும். என்றைக்குமே மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து கிராம மக்களோடு நான் எப்பொழுதுமே சகஜமாக இருந்த காரணத்தினால் இது எப்பவும் போலதான் எனக்கு இருக்கிறதே தவிர புதிதாக இது ஒன்றும் தெரியவில்லை. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் அடிப்படை வசதிகள் முதல் கொண்டு நம்முடைய தொகுதிக்கும் இந்த மாவட்டத்திற்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் எந்த விதமான திட்டத்தையும் புதிதாக கொண்டு வரவில்லை. அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தையே நிறைவேற்ற கையாளாகாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தூள்செட்டி ஏரியிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டார். 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து விடல, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் உடனடியாக இந்த ஏரியில தண்ணி விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு பணி தொடங்கி வைக்கப்பட்டது. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறீங்க. ஆனா இந்த முறை நீங்க வெற்றி பெற்று வந்த பிறகு புதிதாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? பாலக்கோடு தொகுதியுடைய வளர்ச்சி எடுத்துக்கொண்டோம் என்றால், பாலக்கோடு தொகுதி மக்கள் தொலைதூரம் செல்கின்ற நிகழ்வெல்லாம் மாற்றி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம், அதே போல கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீஸ், இன்றைக்கு டிஎஸ்பி ஆபீஸ், அதே போல பெண்கள் காவல் நிலையம் அனைத்தும் வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. அத்தனையுமே அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கு கொண்டு வரப்பட்டது. அதே போல கல்வியிலே இன்றைக்கு பள்ளி தரங்கள் உயர்த்தப்பட்டது அனைத்தும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில். இப்பொழுது நாம் நின்று கொண்ட இடத்திலிருந்து பிள்ளைங்க அன்னைக்கு +1 +2க்கு போனோம்னா எங்க போயிருந்தாங்கன்னா பாலக்கோடுக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு கோட்டூரிலே ஒரு பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு மேலாக பார்த்தோம்னா பெல்லுப்பிள்ளிலே இன்னொரு பள்ளியையும் இன்றைக்கு 5ஆம் வகுப்பிலிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12வது வரை கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து கூட அவர் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்தாரே, அந்த மருத்துவ படிப்புக்கு இன்றைக்கு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இன்றைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, சுயநிலை கல்லூரியாக இருந்ததை அரசு கல்லூரியாக மாற்றி தந்திருக்கின்றார்கள். 100 படுக்கரை கொண்ட மருத்துவமனையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாலக்கோடில் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் இன்றைக்கு நிறுத்தப்பட்ட திட்டங்களும் தொடரும், புதிதாக திட்டங்களும் கிடைக்கும் என்ற வகையிலே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் எதையுமே செய்யவில்லை என்பதற்கு சாட்சியாக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கூட தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வெற்றி என்பது இந்த மக்கள் கையில் இருக்கிறது. அந்த மக்கள் ஒரு நியாயமான தீர்ப்பளிப்பார்கள். ஆகவே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவது உறுதி. தனது வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி என்று தெரிவிச்சிருக்கிறார். அதே போல வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு புதிய திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் என்றும் கூறியிருக்கார். மக்கள் குரலாக சட்டமன்றத்திலும் ஒழிப்பேன் என்றும் தெரிவிச்சிருக்கிறார். நியூஸ் 7 தமிழுக்காக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் மாதியனுடன் மணிகண்டன்.